ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ரியல் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கால் ஆப்ஷனுக்கு ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். இதுவே புட் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் மைனஸ் ஸ்பாட் பிரைஸ் இருக்கும். இன்ட்ரின்சிக் வேல்யூ நெகட்டிவா வந்தா அந்த ஐவி வந்து நம்ம 0 தான் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கான டைம் வேல்யூ நம்ம சொல்லலாம். இதுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரைக் பிரைஸ் பிரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இப்போ 21929 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நிஃப்டி மேல போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க சிஇ பை பண்றீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்பவுமே அட் தி மணிக்கும் அவுட் ஆஃப் தி மணிக்கும் 0ல தான் இருக்கும். இந்தி மணில மட்டும் தான் எப்பவுமே இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். கால் ஆப்ஷனோட இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ். சோ ஸ்பாட் பிரைஸ் 21929 மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் 21900 is equal to 29. சோ இந்த 29 ரூபீஸ் தான் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ரியல் வேல்யூ. அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பிரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. சோ 146ல 29 மைனஸ் பண்ணா 117. சோ அதோட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 117. அதாவது அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட டைம் வேல்யூ தான் வந்து 117 ரூபாய். சோ இது மாதிரி தான் நீங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். சோ இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபுல் டீடைலான வீடியோவா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.